கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இஸ்ரவேலின் முதல் ராஜாவான சவுலின் இளைய மகள் மீகாளை குறித்துதான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இவள் தாயார் பெயர் அகினோவாம். தாவீதின் முதல் மனைவி இவள். தன் சகோதரியின் மரணத்திற்கு பிறகு தன் சகோதரியின் பிள்ளைகளையும் கவனித்துக் கொண்டவள். நாட்டின் இளவரசியாக இருந்தாலும் பாராட்டத்தக்க அளவு நற்பண்புகள் இவளிடத்தில் இல்லை. மீகாளின் தந்தையையும் அவனுடைய மக்களையும் மிகவும் அச்சுறுத்திய கோலியாத்தை வீழ்த்தினவன்தான் தாவீது. தாவீது ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாயிருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். சவுலின் மகளாகி இந்த மீகாள் தாவீதை அதிகமாய் நேசிக்கிறாள். ஆனால் தாவீது அதிகமாய் நேசித்த கர்த்தரை இவள் நேசிக்கவில்லை. தாவீது சவுலை காட்டிலும் மக்களிடையே அதிக நன்மதிப்பை பெற்றிருந்தார். இது சவுலுக்கு பொறாமையை கொண்டு வந்தது. பெலிஸ்தர் கையால் தாவீது கொல்லப்பட வேண்டும் என்று பல சூழ்ச்சிகளை சவுல் செய்தான். தன் மகள் தாவீதை அன்பு செய்கிறாள் என்று தெரிந்து கொண்டு தன் மகளை திருமணம் செய்ய வேண்டுமானால் 100 பெலிஸ்தர்களை கொல்ல வேண்டும் என்று கூறினான். நிச்சயமாய் தாவீது இதில் மரித்து விடுவான் என்று நினைத்தே சவுல் இதை கூறினான். ஆனால் தாவீதோ 200 பேரை கொன்றான். தான் கொடுத்த வாக்கை திரும்ப பெற முடியாமல் அதை நிறைவேற்றும்படியான கட்டாயத்திற்கு சவுல் தள்ளப்பட்டான். ஒரு முறை சவுல் தாவீதின் மீது பொறாமை கொண்டு தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்பித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாலோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் அதை மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாயிருக்கிறார் என்றாள். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள். தன் தகப்பனை ஏமாற்றி தாவீதை தப்பிக்க செய்தாள் மீகாள். தாவீது பிறந்திருந்த காலத்தில் தன் குமாரத்தியாகிய மீகாலை காலிமூரனாகிய லாயசின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான் சவுல். மீகாள் பல்திக்கு மனைவியாகிறாள். சவுலின் மரணத்திற்கு பிறகு தாவீது இஸ்ரவேலின் ராஜாவானார். தாவீது சவுலின் குமாரனாகிய இஸ்போசினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் எனும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகோரி மட்டும் அவள் பிறகாலை அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். தாவீது கர்த்தருடைய பெட்டியை தாவீதின் நகருக்குள் கொண்டு வந்தான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல
இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உருந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால், அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். தன் இருதயத்திலே தாவீதை அவமதித்ததினால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. தாவீதை இகழ்ந்ததின் நிமித்தம் அவளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மிக பெரியதாயிருந்தது. தன் கணவரின் அன்பும் தோழமையும் இல்லாமல் வெறுமையாய் தன் நாட்களை முடித்துக் கொள்கிறாள். மீகாள் செய்த தவறுகள் என்னென்ன தெரியுமா? தாவீதை அன்பு செய்த அளவுக்கு தாவீது அன்பு செய்த கர்த்தரை அவள் அன்பு செய்யவில்லை. தன் கணவரின் இருதயத்தை புரிந்து கொள்ளாத ஒரு மனைவியாக இருக்கிறாள். கர்த்தரோடு இருப்பதை தாவீதுக்கு சந்தோஷம், ஆனால் மீகாள் அதை புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் கணவன் மனைவி இருவருடைய இருதயம் இணைந்திருக்க வேண்டும். மாறுபாடான இருதயங்கள் மாறுபாடான முடிவை கொண்டு வரும். கணவனோ அல்லது மனைவியோ கர்த்தரோடு இணைந்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியங்களை செய்யும் பொழுது அவர்களை அவமதிக்காதீர்கள், இகழாதீர்கள், அற்பமாய் நினைக்காதீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை அவமதித்தாலோ இகழ்ந்தாலோ அற்பமாய் எண்ணினாலோ காயப்படுத்தினாலோ உங்கள் வாழ்க்கையில் பெற்ற ஆசீர்வாதங்களை இழக்க நேரிடும். அநேக கணவன் மனைவி இடையே காணப்படுகிற மாறுபாடான இருதயங்களே இன்றைய விவாகரத்துகளுக்கு காரணமாய் அமைகிறது. ஒரு மனப்பாட்டின் இருதயத்தோடு கணவன் மனைவியாக இணைந்து கர்த்தரை துதிப்போம். மீகாளின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாயிருக்கட்டும்.